இந்த கேலரி என்ன ஆகும்னா, இந்த கேலரி ஒவ்வொருத்தருக்கும் மனுஷன் இந்த கேலரி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு ஆண் இந்த கேலரி எவ்வளோ ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க, காலையில் மதியானம் இரவு எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுப்பாங்கன்னா ஒரு 2000லேருந்து 2500 எடுப்பாங்க. சாதாரணமாக நம்ம பார்த்தா கூட ஒரு 2000 எடுக்கிறாங்க வச்சுக்கலாம் கேலரி. அவங்க என்ன பண்ணலாம், வாக்கிங் போகும்போது இந்த இது சேர்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு 500 வந்து கேலரி வந்து அவங்க கட் பண்ணி சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமா காலையில் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணலாம், மதியானம் கொஞ்சம் பண்ணலாம், இரவுல நல்லாவே கொஞ்சம் கம்மி பண்ணி கேலரியை டெபிசிட் பண்ணோம்னா ஒரு 500 கேலரியை டெபிசிட் பண்ணால் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபீமேல் வந்து ஒரு 2000லேருந்து 1500 சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணலாம், இன்னொரு 500 இல்லை 300 400 கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டாங்கன்னா, இதே மாதிரி காம்பினேஷன்ல சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல எந்த சேஞ்சஸும் தெரியக்கூடாது. ஆனால் வந்து கண்டிப்பாக கேலரி பர்ன் பண்ணால் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயம் எல்லாருக்குமே கண்டிப்பாக போய் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது என்ன மெயினாக நம்ம பார்க்கணும், கவனிக்க வேண்டியது என்னன்னா, கேலரியை நம்ம என்ன பண்றோம், டெபிசிட் பண்றோம், வாக்கிங்கும் சேர்ந்து நம்ம பண்றோம். வாக்கிங் சேர்ந்து பண்ணும்போது நம்மளோட கேலரி அதுல இருந்தும் ஒரு 200லேருந்து 300 கேலரி போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா, ஃபுட் டெபிசிட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டெபிசிட்ல கம்மி பண்றோம் கேலரியில, அதுலயும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாக்கிங் போறதாலையும் இந்த கேலரியை பர்ன் பண்றோம். இதுதான் மெயின் பாயிண்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்ந்து பண்ணும்போது வெயிட் லாஸ் கண்டிப்பா கிடைக்கும்ன்றதுல எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இப்ப சாதாரண இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நார்மலா ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல நீங்க ட்ரெட்மில்ல என்ன பண்ணுங்க, ஜிம்ல போய் இல்ல பார்க்ல போங்க, இல்ல நீங்க ஒரு வேற ஏதாச்சும் ஒரு விளையாட்டு பிளேஸ்ல கூட நீங்க போய் பண்ணுங்க. அதுல எது நல்லதுன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நீங்க பிளாட் சர்ஃபேஸ்ல ஒரு நார்மலா இருக்கிறவங்க ஒரு 1 hour நம்ம வாக் பண்றோம்னா எவ்வளவு கேலரி அதுல பர்ன் ஆகும் அப்படின்னா, ஒரு 240 to 300 கேலரி கண்டிப்பா அதுல பர்ன் ஆகும். நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் நீங்க சாதாரணமா இந்த 1 hourல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க இதை கவர் பண்ணிடுவீங்க. இது கவரும் பண்ணலாம், பிளஸ் இந்த கேலரியும் வந்து உங்களுக்கு இவ்வளவு கம்மியாகும் போது நல்ல ஒரு வெயிட் லாஸ் கிடைக்கும்ன்றதுல எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இதுக்கு மேலேயும் நம்ம இது நார்மலா பழகிட்ட பிறகு இன்னும் நீங்க நல்லா வெயிட் லாஸ் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு பிரிட்ஜ் மேல நடக்கிற மாதிரி நினைச்சீங்களா, ஒரு பிரிட்ஜ் மேல நீங்க இன்க்ளைன்ல நடக்கிறீங்க. இப்ப ஜிம்ல போனீங்கன்னா ட்ரெட்மில்ல இன்க்ளைன் இருக்கும், அதுல செட் பண்ணி இதே 1 hourல நீங்க பிளாட்டா இல்லாம இன்க்ளைன்ல செட் பண்ணி நடந்தீங்கன்னா இதே 1 hourக்கு இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு பர்ன் கேலரி வந்து நல்லா பர்ன் ஆகும். இது நீங்க நார்மல் பிளேஸ்ல நீங்க போறீங்கன்னா ஒரு பிரிட்ஜில் நீங்க என்ன பண்ணலாம், மேலே ஏறி பார்க்கலாம். திருப்பி இறங்கும் போது வந்துட்டு திருப்பி மறுபடியும் நீங்க பிரிட்ஜ் இன்க்ளைன்ல இறங்கிங்கன்னா அதே 1 hour கணக்கு போடும்போது இன்னும் நல்லா அதிகமான கேலரி வந்து கம்மியாகும். இப்போ இன்னொரு பாயிண்ட் நீங்க வைக்கிறீங்க, சாதாரணமா ஒரு ஸ்பீடை நீங்க நடந்துட்டு இருக்கீங்க, இந்த ஸ்பீடை நீங்க கட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பிரிஸ்க் வாக் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனவங்க பிரிஸ்க் வாக் பண்ணீங்கன்னா அதே 1 hourல இன்னும் அதிகமான கேலரி பர்ன் ஆகிறதுக்கு நல்ல ஐடியாவை நீங்க ரெகுலரா நீங்க பண்ணிருக்கலாம். இப்ப நீங்க சயின்டிபிக்கா நீங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பாக்குறோம், ஒரு டாக்டர் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்கன்னா ஒரு வாக்கிங் போறதால உள்ள ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இன்புட் எக்கச்சக்கமான இன்புட்டை உள்ள கொடுக்குறாங்க. அவ்வளவு பெரிய இன்ஃபர்மேஷன் எத்தனை பேருக்கு போகும் பாக்குறவங்கள பார்த்தா ஒரு 10% போகலாம், அதை புரிஞ்சுக்கலாம். மீதி 90% வாக்கிங் போறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே போய் சேராது. இட்ஸ் அ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். நான் கொடுக்கறது என்னன்னா ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ரெகுலரா நான் பண்றதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 90% பீப்புளுக்கு இது ஜென்ரலா இன்ஃபர்மேஷன் இது போய் சேரணும், காமன் பர்சனுக்கும் இது போகணுன்றதால தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இதை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த எஃபர்ட்டை போடுறோம். நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க நடக்கிறீங்க, இதுல கேலரியை பர்ன் பண்றீங்க. இப்ப நம்ம 1 hour நடக்கும்போது இதெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது. கேலரியை கம்மி பண்றீங்க, டெபிசிட் பண்றீங்க, வாக்கிங்லயும் உங்க கேலரியை வந்து பர்ன் பண்றீங்க. இது ரெண்டும் பண்ணும்போது வெயிட் லாஸ் கண்டிப்பா நடக்கும். இது இமிடியட்டா நடக்குமா? ஆனா இமிடியட்டா எதுவுமே நடக்காது. நீங்க கன்சிஸ்டன்சி கொடுத்து ரெகுலரா டெய்லி வீக்லி ஒரு 5 days இல்ல 6 days ஒரு நாள் ரெஸ்ட் விடலாம். உங்க லைஃப்ல இதை ஒண்ணு கண்டிப்பா நீங்க எடுத்துன்னு வந்துடணும். உள்ள இதை எடுத்துன்னு வந்துட்டு இதுதான் என்னோட லைஃப், நம்ம எப்படி சாப்பிடுறோம் தூங்குறோமோ அதே மாதிரி வாக்கிங்ல இல்லாம நான் தூங்கவே மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் வந்து ஒரு 3 மாசத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு மேலேயும் வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பி ஃபிட்.